வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமல்நாதன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை வந்துள்ள கனடாவின் விசேட பிரதிநிதி மற்றும் வெளிவிவகார அமைச்சருக்கு இடையில் இன்று சந்திப்பு. ஸ்தம்பிதம் அடைந்திருந்த வெளிநாட்டு தபால் சேவை காரணமாக தேங்கிக் கிடந்த தபால் பொதிகள் உரிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தபால் சேவைகள் திணைக்களம். எகிப்திய ஜனாதிபதி இந்திய பிரதமர் உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள கனடாவின் விசேட பிரதிநிதி கியூ சேகல் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸை இன்று சந்திக்க உள்ளார். இதன்போது இவரிடம் இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அமைப்பின் அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக அமைச்சின் பொது தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் நாயகன் ரோட்னி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டின் சமூக நிலைமைகள் தொடர்பிலும் கனடாவின் விசேட பிரதிநிதி கண்காணிக்க உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு கூறுகின்றது. இலங்கையில் இடம்பெறவுள்ள பொதுநலவாய அமைப்பின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் இலங்கையின் நிலைமை தொடர்பில் கண்டறிந்து கொள்வதற்காக கனடாவின் பிரதிநிதியான செனட் சபை உறுப்பினர் கியூ சேகல் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதிகளையும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளையும் அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக கனடா அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. பொதுநலவாய அமைப்பின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் கனடாவின் பிரதிநிதிகள் குழு இதுவரை பெயரிடப்படவில்லை எனவும் கியூ சேகல் கனடா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த விஜயத்தின் பின்னர் தாம் கண்காணித்த விடயங்கள் தொடர்பில் கனடாவின் வெளிவிவகார அமைச்சுக்கு அறிக்கையிட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை கனடா பிரதிநிதியான கியூ சேகல் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார். ஸ்தம்பிதம் அடைந்திருந்த வெளிநாட்டு தபால் சேவை காரணமாக தேங்கிக் கிடந்த தபால் பொதிகள் உரிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தபால் சேவைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. வெளிநாடுகளுக்கு தபால் பொதிகளை அனுப்பி வைப்பது தொடர்பில் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட தனியார் நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட சில தபால் பொதிகள் சில இடங்களில் ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக தபால் மா அதிபர் ரோஹன் அபேரத்ன கூறினார். எனினும் நேற்றைய தினம் அவை உரிய இடங்களில் சென்றடைந்துள்ளமை தமக்கு பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு தபால் பொதிகள் உரிய முறையில் அனுப்பி வைக்கப்படாத காரணத்தினால் கடந்த காலங்களில் பல்வேறு சிக்கல்களை தபால் சேவைகள் திணைக்களத்தினால் எதிர்நோக்க நேரிட்டதாக தபால் மா அதிபர் தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்த தனியார் நிறுவனம் ஸ்தம்பிதமடைந்திருந்த அனைத்து வெளிநாட்டு தபால் பொதிகளையும் உரிய இடங்களுக்கு தற்போது அனுப்பி வைத்துள்ளதாக தபால் மா அதிபர் ரோஹன் அபேரத்ன மேலும் கூறுகின்றார். வெளிநாடுகளுக்கு தபால் பொதிகளை அனுப்பி வைக்கும் ஒப்பந்தம் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டிருந்ததுடன் அதன் குறைபாடுகள் காரணமாக கடந்த காலங்களில் அதிக அளவிலான தபால் பொதிகள் குவிக்கப்பட்டிருந்தன. கொம்பனி தெருவில் வர்த்தகர் ஒருவரிடம் கொள்ளையிடப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை கோட்டை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் வாகன போக்குவரத்து தொடர்பிலான நிலைய பொறுப்பதிகாரிடமிருந்து கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். கொள்ளைக்காரர்களுக்கு இடையில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களின் போது இவருக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். எனவே இந்த சம்பவம் தொடர்பில் கோட்டை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் வாகன போக்குவரத்து தொடர்பிலான நிலைய பொறுப்பதிகாரி உட்பட மேலும் சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளவத்தையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் அண்மையில் தனியார் வங்கியொன்றில் வெளிநாட்டு நாணயங்களை மாற்றிக்கொண்டு திரும்புகையில் அவரிடம் இருந்த 100 லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டது. அந்த வர்த்தகரை டிபெண்டர் வண்டியொன்றில் ஏற்றிச் சென்று கோட்டையில் விடுவித்திருந்ததாக போலீசார் கூறினர். இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொலன்னாவை வரை புதிதாக எரிபொருள் விநியோக குழாய் மார்க்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் நிறுவனங்களிலிருந்து கிடைத்த ஆலோசனைகள் குறித்து பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு ஆராய உள்ளது. இதுகுறித்து தொழில்நுட்ப ரீதியில் மதிப்பீடுகளை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதற்காக இதுவரை 10 சர்வதேச நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாகவும் அவற்றில் ஒரு நிறுவனத்திற்கு இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் AHS சமரதுங்க கூறினார். தற்போது கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொலன்னாவை வரை எரிபொருள் விநியோகிக்கும் குழாய் மார்க்கத்தில் பல முறை எண்ணெய் கசிப்பு ஏற்பட்டிருந்தது. குறித்த குழாய்கள் மிகவும் பழமையானவை என்பதனாலே இந்த நிலைமை ஏற்பட்டதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு தெரிவிக்கின்றது. வெளியத்த கொடகும்புர பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று குடை சாய்ந்ததில் அதில் பயணித்த இருவர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த இருவரும் வெளியத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுள் 12 வயது பிள்ளை ஒன்றும் அடங்குகின்றது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் முச்சக்கர வண்டிக்குள் 3 மாத குழந்தையொன்று இருந்துள்ளதுடன் குழந்தைக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். எமது காலை நேர பிரதான செய்திகளில் அடுத்ததாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று வீதங்கள் தொடர்பான பார்வை அடுத்து. இலங்கையில் உள்ள அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மத்தியாளர் செய்தியினை 10:15 எதிர்பாருங்கள். வணக்கம்.